ஆபிரகாம், முதல் கட்ட தேர்தலுக்கு நடைபெறும் 21 மாநிலங்கள் 102 மக்களவை தொகுதிகளில் சற்று முன்பு 6 மணியுடன் பிரச்சாரம் ஓய்ந்திருக்கிறது. இந்த தேர்தல் பிரச்சாரம் ஒரு மாத காலமாக பல்வேறு மாநிலங்களிலும் அனல் பறக்கும் வகையில் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்திருக்கிறது. அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் முதல் கட்ட தேர்தல் பிரச்சாரமானது இன்று ஓய்ந்திருக்கிறது. 21 மாநிலங்கள் 102 மக்களவை தொகுதிகளில் இந்த தேர்தல் வாக்குப்பதிவு வரும் 19ஆம் தேதி நடைபெறுவதை ஒட்டி 6 மணியுடன் பிரச்சாரம் ஓய்ந்திருக்கிறது. தமிழகத்தில் 39 தொகுதிகள், புதுவையில் 1 தொகுதி, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 8 தொகுதி, ராஜஸ்தானில் 12 தொகுதி, மகாராஷ்டிரா மாநிலத்தில் 5 தொகுதி, அசாம் மாநிலத்தில் 5 தொகுதி, மேற்கு வங்க மாநிலம் மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்களில் 7 தொகுதிகளில் இந்த மக்களவை தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவு வரும் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. இதையொட்டி கடந்த ஒரு மாத காலமாக நடைபெற்று வந்த தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்திருக்கிறது. தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் 4 முனை போட்டி நிலவி வருவதை ஒட்டி இங்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கடந்த ஒரு மாத காலமாக கொளுத்தும் வெயிலில் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். வேட்புமனு தாக்கல் மார்ச் 20ஆம் தேதி தொடங்கி அதன் பின்னர் 27ஆம் தேதி நிறைவடைந்த நிலையில் இந்த தேர்தல் பிரச்சாரம் இன்றுடன் நிறைவடைந்திருக்கிறது. நாளை மறுதினம் வாக்குப்பதிவு நடைபெறுவதை ஒட்டி 102 மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நாளை மறுதினம் நடைபெறுகிறது. தமிழகம், புதுவையில் 4 முனை போட்டி நடைபெறுவதை ஒட்டி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தேசிய தலைவர்களும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் கடந்த ஒரு மாத காலமாக சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இந்த போட்டி, பிரச்சாரம் மற்றும் ஒருவர் மீது ஒருவர் புகார், குற்றச்சாட்டு, கருத்து மோதல் என இந்த தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்திருக்கிறது. தமிழகம், புதுவையில் கடந்த ஒரு மாத காலமாக நடைபெற்ற இந்த பிரச்சாரம் ஓய்ந்துள்ள சூழ்நிலையில் நாளை மறுதினம் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 6 மணிக்கு பிறகு இந்த தேர்தல் பிரச்சாரத்தை சமூக வலைதளங்களிலும் செய்தி ஊடகங்களிலும் கூட இந்த பிரச்சார செய்திகள் இடம்பெறக்கூடாது என்று தலைமை தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. இந்த 48 மணி நேரத்துக்கு முன்பாக பிரச்சாரம் ஓய்ந்துள்ள இந்த சூழ்நிலையில் தமிழகம் மட்டுமல்ல நாடு முழுவதும் தேர்தல் களமானது சூடுபிடித்து அந்த முதல் கட்ட பிரச்சாரம் இப்போது ஓய்ந்திருப்பதை ஒட்டி அனைத்து தலைவர்களும் தங்களது பிரச்சாரங்களை நிறைவு செய்திருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை திமுக தலைமையிலான ஒரு அணி மற்றும் அதிமுக தலைமையில் ஒரு அணி, பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஒரு அணி மற்றும் நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி இங்கு நிலவி வருவதால் 4 அணிகளாக பிரிந்து வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். 900க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் 39 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு அவர்கள் களத்தில் இருக்கிறார்கள். 1625 வேட்பாளர்கள் இந்த 21 மாநிலங்களிலும் அவர்கள் 102 மக்களவை தொகுதிகளுக்கு போட்டி வேட்பாளர்களாக களத்தில் இருக்கிறார்கள். இந்த 1625 வேட்பாளர்களில் யாரை மக்கள் வாக்கு பதிவின் மூலமாக தேர்ந்தெடுக்க போகிறார்கள் என்பது ஜூன் 4ஆம் தேதி தெரிய வரும்.